தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் காரணத்தை போட்டுடைத்த முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர். NVP உறுப்பினர் திடீர் ராஜினாமா. நடந்தது என்ன? இலங்கையில் பயணிகளை ஏற்றிச் செல்ல ட்ரோன் விமான சேவை வெளியானது தகவல். சலே தாக்கல் செய்த மனு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. புதற்காடொன்றில் மர்மமாக உயிரிழந்து கிடந்த நபர் தீவிர விசாரணையில் போலீசார். யாழ் சிறைச்சாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்ட கைதி. தாய் தந்தையை கொடூரமாக படுகொலை செய்த மகன். தங்கம் வாங்குவோர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இரண்டாம் தவணை பயிற்சி திகதிகளில் மாற்றம் வெளியானது தகவல். இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அண்மையில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் இவ்வளவு தூரம் தீவிரமடைவதற்கு காரணம் கைதிகள் மீது வைக்கப்பட்டிருந்த அதீத நம்பிக்கையே என முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசங்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஞாயிற்றுக்கிழமையன்று உள்ளக பிரச்சினை காரணமாக 2 கைதிகள் உயிரிழக்கின்றனர். அது அதிகாரிகளுக்கு பரவியிருக்கவில்லை. மறுநாள் காலையில் எமது அதிகாரிகள் குழுவினர் ஆயுதங்கள் ஏதுமின்றி அந்த சிறைச்சாலைக்குள் செல்கின்றனர். இங்கு காணப்பட்ட மிகப்பெரிய மற்றும் முதன்மையான பிரச்சினை என்னவென்றால், ஒரு கைதி குறித்து வைக்கப்பட்டிருந்த அதீத நம்பிக்கையாகும். எனது சிறைச்சாலை துறை வாழ்க்கை சுமார் 38 வருடங்களாகும். நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு கைதியை கூட நம்பியதில்லை. அதன் காரணமாக நான் நினைக்கின்றேன், எமது அதிகாரிகள் செய்த பாரதூரமான தவறு கைதிகளை நம்பி சிறைச்சாலைக்குள் சென்றதையாகும். 43,000 கைதிகள் உள்ள இடத்தில் 5,500 போன்ற சிறிய அளவிலான அதிகாரிகள் குழுவினரே இந்த முழுச்சுமையையும் சுமக்க வேண்டியுள்ளது என மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் மஹிந்த குணசேகர தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள சம்பவம் சோசியல் மீடியாவில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. தனிப்பட்ட காரணம் நிமித்தமே அவர் இவ்வாறு தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதுளை மாநகர சபையில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்காக பதுளை மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் புதிய நகரசபை உறுப்பினராக ஜெயசேன ரத்நாயக்க நேற்று ஊவா மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜெயசேகர முன்னிலையில் பதவியேற்றுள்ளார். இலங்கையில் பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாட்டின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் ஆரம்பத்தில் இது ஒரு சோதனை திட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் என சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தமிந்த ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இந்த சேவையில் பயன்படுத்தப்பட உள்ள ஒவ்வொரு ட்ரோன் விமானமும் ஒரே நேரத்தில் 6 பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இத்தகைய பயணிகள் ட்ரோன் போக்குவரத்து சேவைகள் ஏற்கனவே வெற்றிகரமாக செயற்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் அந்த நாடுகளின் வெற்றிகரமான மாதிரிகளை அடிப்படையாக கொண்டே இலங்கையிலும் இத்திட்டம் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து காவலில் வைத்துள்ளமை சவாலுக்குட்படுத்தி அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சிலேவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மேலதிக பரிசீலனைக்காக இந்த மாதம் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று செவ்வாய்க்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான சுரேஷ் சிலே சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயரத்ன மேலதிக சமர்ப்பிகளை முன்னெடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மனு மீதான மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதற்காடொன்றிலிருந்து இனம் தெரியாத நபரொருவரின் சடலம் நேற்று திங்கட்கிழமை மாலை மீட்கப்பட்டுள்ளது. இச்சம்பவமானது வத்தலை கினோபிட்டிய புகையிரத நிலையத்திற்கு அருகிலுள்ள புதற்காடொன்றிலிருந்தே மீட்கப்பட்டுள்ளது என கிரிபத்கொட போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த நபர் புகையிரத்திலிருந்து தவறி விழுந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் இந்த முடிவு சுமார் 3 நாட்களுக்கு முன்னர் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த தடவியல் சோதனை அதிகாரி
அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக ராகம வைத்தியசாலையின் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கிரிவத்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சிறைச்சாலை உத்தியோகத்தர் மீது கைதி ஒருவர் தாக்குதலை மேற்கொண்டுள்ள சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான சிறைச்சாலை உத்தியோகத்தர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போதைப்பொருள் வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதியொருவர் நேற்றைய தினம் நீதிமன்ற வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது குறித்த நபரின் விளக்கமறியலை நீதிமன்றம் நீடித்து உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து விளக்கமறியல் கைதியை மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றபோது குறித்த நபர் சிறைச்சாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 26 வயதுடைய மகனொருவர் தனது தாய் மற்றும் தந்தையை படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவமானது எம்பிலிப்பிட்டிய கிரவல்வெல் கடுவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குடும்பத்தினரிடையே ஏற்பட்டு தனிப்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதுள்ளேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் 58 வயதுடைய தந்தை மற்றும் 54 வயதுடைய தாய் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து எம்பிலிப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர் வருகின்றனர். தங்கத்தின் விலையானது நாளுக்கு நாள் மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து தங்கம் வாங்குபவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த வகையில் தங்கத்தின் விலை மீண்டும் குறைவடைந்துள்ளதாக இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று 24 கரட் தங்கம் ஒரு பவுனுக்கு 3,76,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலையானது 2,000 ரூபாவால் குறைந்துள்ளது. அதற்கமைய 24 கரட் தங்கம் ஒரு பவுனுக்கு இன்று 3,74,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,44,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலையானது 46,750 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலையானது 43,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. வடமேல் மாகாணத்தின் 2ஆம் தவணை பயிற்சி நடாத்தப்படும் திகதிகள் மாற்றப்பட்டுள்ளமை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளை முதல் ஜூலை மாதம் 20ஆம் திகதி வரை நடக்கப்படவிருந்த பரீட்சைகள் ஜூலை மாதம் 21ஆம் திகதி முதல் ஜூலை மாதம் 24ஆம் திகதி வரை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் 6 தொடக்கம் 9 தரங்களுக்கான 2ஆம் தவணை பரீட்சை 2026 7/9 முதல் 2026 7/17 வரையிலும் 10 தொடக்கம் 11 தரங்களுக்கான 2ஆம் தவணை பயிற்சி 2026 7/9 முதல் 2026 7/20 வரையிலும் நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் திட்டமிட்டபடி பயிற்சி நடவடிக்கைகளை நாளை முதல் 20ஆம் திகதி வரை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் வடமேல் மாகாண பிரதான அமைச்சின் செயலாளர் மற்றும் வடமேல் மாகாண பிரதான செயலாளர் ஆகியோரின் தீர்மானத்திற்கு அமைய இவ்வாறு பயிற்சியின் 4 நாட்களை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த 4 நாட்களுக்கான திருத்தப்பட்ட கால அட்டவணை இன்றைய தினம் வழங்கப்பட உள்ளது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.